நிலா வந்து எப்படிலாம் பேச போகிறாங்கன்னு சோழன் கற்பனை பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவர் டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல போகிறாங்க, அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறாங்கன்னு ஒரே உலகத்தில் மிதந்துட்டு இருக்காரு. ஆனால் நிலா வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சரின்னு கூப்பிட்டு போகிறாரு. கடைசியில் எங்கன்னு பார்த்தா காயத்ரி வீடு. இதுக்கு காயத்ரி வீட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, மன்னிப்பு கேட்க வேணாமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து எங்கேயாச்சும் அந்த பொண்ணை வெளியில் பார்த்தா ஸ்மைல் பண்ணுற மாதிரி அது இருக்கணும்ல. இப்படி அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு கில்ட்டியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சோழன் மன்னிப்பு கேட்க போகிறாரு. மன்னிப்பு கேட்கும்போது காயத்ரி கிட்ட சொல்கிறாரு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் நிலா வந்து என் மேலே பொசசிவ் ஆகணுங்கிறக்காக தான் அப்படி பண்ணேன், ஐம் சாரி அப்படிங்கிறாரு. இதை நிலா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இதை பக்கம் பல்லவன் சேரனை பார்க்குறதுக்காக சைட்டுக்கு போகிறாரு. சேரனுக்கு பல்லவனை பார்த்த உடனே ஒரே டென்ஷன், எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு. பல்லவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு. இப்போ அந்த நேரம் சந்தா வர்றாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் வேலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போகிறாரு. உடனே வந்து அவங்கக்கிட்ட கேட்குறான், நீங்கள் வந்து அண்ணா கிட்ட அவரை ரொம்ப பிடிக்கும்னு தமிழில் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறாங்க சந்தா. உடனே என்ன சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? நீங்கள் ஒரு பொறுக்கி அப்படின்னு போய் சேரன்ட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவங்க முழிக்கிறாங்க, இது அது மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. இல்லை, இது தூய தமிழ், நான் சொல்லித்தரேன், நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களும் போய் சொல்கிறாங்க. சேரனுக்கு ஒரே ஷாக்கு. சுற்றியில் எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அனீஷ் வந்துட்டு டென்ஷனாக, என்ன இப்படி சொல்கிற, ஹிந்தியில் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஷாக் ஆகி போன சந்தா பல்லவன் அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. பல்லவன் ஜாலியாக ஓடுறான். இந்த எபிசோட் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.